தமிழகம் முழுவதும் ரெட்டை இன்ஜின் டப்பா இன்ஜின் அப்படின்ற மாதிரி வால்போசர் ஒட்டி இருக்குது. யார் பேர் என்ன பொறுப்பு எதுவுமே போடாமல் எம்டியா மொட்டை கடாசி மாதிரி போட்டுக்கிறாங்க. தொடர்ச்சி தமிழகம் முழுவதும் பிஜேபி கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறது? அது முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் சொன்னார், டபுள் இன்ஜின் சர்க்கார். ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா ஒரு மாநில சர்க்காரும் ஒரு மத்திய சர்க்காரும் சேர்ந்து நடந்தால் அந்த மாநில மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு ஜப்பானில் ஓடுற மாதிரி ஓடுது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபா விரிவாக்கம். திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபா விரிவாக்கம். யார் செய்கிறாங்க? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாங்க. சரி, இன்னைக்கு ரேஷன் கடையில் இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜன் ஏழைகளுக்கான திட்டம். ரேஷன் கடையில் அவ்வளவு பொருட்களையும் மத்திய அரசு கொடுக்கணும். ஆனால் மாநில அரசு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் படத்தை போட்டு அவர்கள் கொடுக்கறத மாதிரி இன்னைக்கு ஒரு பாவனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும். அவங்க கவர்மெண்ட் முன்னால் இருக்கும்போது கொடுத்த பணத்தை தவிர இந்த 11 வருஷத்தில் மட்டும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கட்டமைப்பு வசதி, ரோடு, சாலைகள், மேம்பாலம், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், விமான நிலையங்களுக்காக 14 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே தரலன்னு இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடு சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ரொம்ப அவசரப்படுங்க. கூட்டம் நடத்தி முடிக்கட்டுமே. கூட்டம் நடத்தி முடிச்சாதானே அவங்க கூட்டம் நடத்தி முடிச்சாதான் நமக்கு என்ன விஷயம் தெரியும். நல்லவர்கள் எல்லாம் எங்க பக்கம் வருவாங்க. ஓபிஎஸ் நல்லவர் தான். அது அவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இதுவரையிலும் நான் அவரிடம் எதுவும் பேசவில்லை. தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் பேசுவேன்.